மாயை என்ற சொல்லோட அர்த்தத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். பலரும் மாயைனா பொய்ன்னு நினச்சிக்கிறோம். அதுக்கு சரி கிடையாது. ஏன்னா பொய்ங்கிறது அடிப்படையிலேயே பிழையானது. அது உண்மையற்றது. அது ஒன்று பொய்னா அது கிடையாது, அவ்வளோதான். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நான் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது பொய். ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கிறது தமிழில், இல்லையா? அது ஒரு சின்ன உதாரணம். இப்போ மாயைன்னா அப்போ என்ன? இப்போ வாழ்வே மாயம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வாழ்க்கையே பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை யதார்த்தம், ரத்தமும் சதையுமா நம்ம உணர்கிறோம். அப்புறம் என்ன வாழ்வே மாயம்னா என்ன பொருள்? அது மாயைங்கிறது உண்மை போல தோற்றமளிக்கும் பொய். அதாவது அது உண்மைதான் ஒரு விதத்தில், ஆனால் அது முழு உண்மை கிடையாது. தற்காலிகமான உண்மை. பொய். இளமைங்கிறது ஒரு மாயை. துக்கம் என்பதும் மாயை. ஏன்னா இளமைன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் முதுமை வந்துடும். அந்த இளமையாக இருக்கும்போது அது உண்மை. முதுமையானதுக்கப்புறம் அந்த இளமையை யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கே சிரிப்பு வரும், இல்லையா? எப்படிலாம் நம்ம நடந்துக்கிட்டோன்னு யோசித்து பார்த்தோம்னா அது ஒரு மாயை தோற்றம் தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் எல்லாமே. துக்கம் என்பது மாயை அப்படின்னா, ஒரு துக்கத்தில் வழியில் துடிச்சிட்ருக்கிறவருக்கு அது உண்மை தான். அதுதான் அறுதியான உண்மை. அடிக்க வந்துடுவாங்க துக்கம் என்பது மாயைன்னு சொன்னால். ஆனால் துக்கம் இல்லாத ஒருத்தருக்கு அது பொய், இல்லையா? அதுதான் மாயை. மாயை என்பது எப்போதும் எல்லோருக்கும் நிலையானது கிடையாது. அது உண்மை. அது ஒரு தற்காலிக உண்மை. அதை கடந்து நம்ம வளரணும். அதுதான் மாயை. மாயை கடக்காமல் இருக்கிறது தான் சிக்கல். நம்ம குழந்தை பருவம்னா குழந்தை பருவத்தை கடந்து இளமை, இளமையிலிருந்து முதுமை, நம்ம அந்த கோணத்தில் நம்ம வளர்ந்து ஆகணும். நம்ம குழந்தையாகவே தங்கி போக விரும்புவோம் அப்படின்னா நம்ம மாயைக்குள்ளே மாட்டிக்கொண்டோம் என்று பொருள். நம்ம எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சா அதுவும் ஒரு மாயை தான். இதை புரிந்து கொண்டால் நம்மளால் மற்றவற்றை எளிதாக புரிந்து கொள்ள முடியும்.